நான் தமிழ் மீடியம் விவேகானந்தா கல்லூரி அதில் போய் படிக்க போறேன் சென்னையில். எம்மா இருக்கு, ஏன்னா வாத்தியார் இங்கிலீஷ் பேசுறாரு, எங்களுக்குலாம் தெரியாது தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க. அவரு தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறாரு, கேள்வி கேட்டுருவாரோன்னு பயமா இருக்கு. அப்படியே பம்மிக்கிறோம் பெஞ்சில், ஏன்னா நம்மளை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டு ஈஸுக்கு வாசு வந்துட்டா, வாசுக்கு ஈசு வந்துட்டா, ஆறுக்கு வேர் வந்துட்டா ரொம்ப அவமானமா போயிடும் இல்ல. அதனால அப்படியே அவர் இங்கிலீஷ்ல பேசுறது புரியலையேன்னு தனியா ஒருத்தட்ட போய் இங்கிலீஷ் படிச்சு ரென்னன் மார்டின் கிராமர் புக் எல்லாம் வச்சு பார்த்தா அவரே பேசுறாருங்கிறது அப்பதான் தெரிஞ்சுது. இந்தியாவில் இங்கிலீஷ் பேசும்போது 100% கரெக்டா எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் பேசுவாங்க. நான் எனக்கு பொழுது போலேன்னா யூடியூப்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா கபில் சிபல் எல்லாரும் எப்படி ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு பொழுது போகாட்டி யூடியூப் டெலிகாஸ்ட் காட்டுவான், லைவ் டெலிகாஸ்ட். நான் வேடிக்கைக்கு சொல்லல, இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தப்பான இங்கிலீஷ் பேசுறாங்க. நான் அவங்களை